ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா போகும்போது, அதாவது 4 நாள் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு பேக்கோட தான் போவார், அந்த பச்சை பேக்கோட மட்டும்தான். திரும்பி நம்ம இப்போ காவேரி வீட்டுக்கு விஜய் வாசலில் நிற்கிற மாதிரி நம்ம பகவான் சார் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாலே நம்ம டேரக்டர். அந்த அப்டேட்டை பார்க்கும்போது கையில் தோள்பட்டியில் ஒரு பேக்கும் கையில் ஒரு பேக்கும் வச்சுருக்கு, ஐ மீன் ஒரு சூட்கேஸும் வச்சுருக்காரு. இதுலேருந்து கிளியராக தெரியுது அங்கேருந்து ஃபுல்லாக மூவ் ஆன் ஆகி இங்கே வந்துடுறாரு. சாரதாமாவோட கண்டிஷன் ஒன்று இருக்குது, என்னன்னு கெஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ எத்தனை பேர் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னு தெரியல. கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக அதை பற்றி நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சாரதாமா போட்ட ஒரு கண்டிஷன், அவங்க வந்து இன்றைக்கி பேசும்போதுமே சொல்லியிருப்பாங்க, என் பொண்ணுக்காக நான் பேசுவேன், ஆனால் என் பொண்ணுக்காக நான் பொண்ணை கட்டி கொடுத்துட்டு அதனால் நான் இறங்கி போகணும், அந்த மாதிரிலாம் நான் பேச மாட்டேன். என் பொண்ணுங்க எங்கே போயிருந்தாலும் அவங்க வந்து சுயமரியாதையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாட்டிக்கிட்டையும் சரி கங்கா கிட்டையும் சரி என்ன பேசுகிறேன் எனக்கு தெரியும், நான் பேசுகிறேன், எனக்கு யாரும் பாடம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ கண்டிப்பாக விஜய் கிட்ட காவேரியோட அம்மா பேசுகிறாங்க. சாரதாமா அப்படி என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க அடிக்கடி சொல்கிறது, அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே குத்தி காமிக்கிறது, ஸோ பணத்துக்காக தான் காவேரி ஆசைப்படுறா, பணத்துக்காக தான் காவேரி ஆசைப்படுறா, எவ்வளோ வேணாலும் நான் வந்து கொடுத்துட்றோம், நீங்கள் வந்து விஜய் விட்டு விலகுங்க, பணத்தை மட்டும்தான் மையமாக வச்சு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் காவேரியோட அவங்களோட அந்த ஒரு அன்பை காதில் கொச்சப்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து சாரதாமாவுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிருச்சு. இன்னொரு விஷயம், அந்த பணத்தை வச்சு தானே இவர் வந்து ஒப்பந்தம் போட்டார், ஸோ அந்த பணத்திமிருனால தான் வந்து இவ்வளோ தூரம் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமாவுக்கு ஒரு தாட் வந்ததுனால அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களோட பணம் அந்தஸ்து எல்லாத்தையுமே விட்டுட்டு நீங்கள் விஜயா, வெறும் விஜயா, எந்த பணக்காரத்தன்மை எதுவுமே இல்லாமல் வெறும் விஜயா வந்து நீங்கள் என் பொண்ணு கூட வந்து வாழணும்னு ரெடியாக இருந்தால் வந்து வாழுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க நான் நினைக்கிறேன். ஸோ எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி விஜய் ஒரு ஒப்பந்தம் போட்டாரோ அதே மாதிரி இவங்க ஒரு கண்டிஷன் போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதனால தான் விஜய் வந்து அந்த வீட்டிலேருந்து இங்கே கிளம்பி வராரு. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு விஜய் கிட்ட அவங்க சித்தி பாட்டியும் தாத்தா கிடையாது, சித்தி பாட்டி பற்றி சொல்லியிருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. சொல்லியிருந்தாங்கன்னா அங்கே ட்ராக் இன்னும் வேறு மாதிரி மூவ் ஆகும். ஸோ அதே காஸ்டியூமில் தான் நம்ம விஜய் எங்கேருந்துமே கிளம்பி வராரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருக்க மாட்டாங்க தான் உள்ளுக்குள்ளே தோணுது, அந்த அளவுக்கு வந்து மோசமாக போக மாட்டாங்க. பிகாஸ் அந்த இடத்துல காவேரி கிட்டையும் சொல்லியிருப்பாங்க, நாங்கள் இங்கே வந்திருக்கோம்னு சொல்லி விஜய்க்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால ஸோ கண்டிப்பாக விஜய் கிட்ட பாட்டியும் சித்தியும் அதில் சொல்ல மாட்டாங்க. சொல்லாமலே அங்கே போயிட்டு விஜய் நான் வந்து காவேரி வீட்டுக்கு மொத்தமாக பேக் பண்ணி போகிறேன்னு சொல்லும்போது அங்கே யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அங்கே ஒரு ஆர்குமெண்ட் நடக்குது. அதுதான் வந்து அதே காஸ்டியூமில் நம்ம சித்தி தாத்தா பாட்டில் நடுவில் என்ன பேசிகிட்டு இருப்பாங்கல்ல, சித்தப்பா எல்லாருமே இருக்கும்போது அந்த ஒரு ஆர்குமெண்ட்டாக இருக்கும். ஸோ சாரதாமாட்ட பேசிட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போகும்போது அங்கே சித்தப்பா இருக்காரு. ஸோ சித்தப்பா பார்த்தாருன்னா கண்டிப்பாக எகிருவார். அது ஒரு பெரிய சம்பவமாக இருக்க போகுது அந்த இடத்துல, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஸோ காவேரியுமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸோ வந்து நான் எல்லா விஷயத்தையும் எங்கள் வீட்டில் சொல்லிட்டேன், ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்தில் எங்கள் அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க, நல்ல முடிவாக தான் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் காவேரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு விஜய் அண்ட் சாரதாமா மீட் பண்ணி பேசுனதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம விஜய் வந்து தாத்தா பாட்டி அந்த வீட்டுக்கு போகிறாரு. அங்கே ஒரு பெரிய ஆர்குமெண்ட்ஸ், அது வந்து இவங்களுக்குலாம் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாங்கலாம் தெரியறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ நார்மலான ஒரு கான்வர்சேஷன் தான் போகும், ஒரு ஆர்குமெண்ட்ஸ் போகும். இவர் கிளம்பி அங்கே போகிறேன்னு சொல்லுவார், இதுக்கு அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதாவது மொத்தமாக விட்டுட்டு தானே வரணும்னு சொல்லியிருக்காங்க சாரதாமா, அதை போயிட்டு கண்டிப்பாக வீட்டில் சொன்னாலுமே அங்கே ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்கும். அந்த ஒரு பூகம்பம் தான் வந்து அன்றைக்கி ஒன் டே ஷூட் வந்து போயிருக்கு நான் நினைக்கிறது. எல்லாமே என்னோட ஒரு ப்ரிடிக்ஷன், இது என்னோட தாட் தான். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு தாட் இல்லை தாத்தா பாட்டி சித்தி பற்றி பாட்டி பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ப்ரிடிக்ஷன் அண்ட் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு சாரதாமாவோட கண்டிஷனால தான் நம்ம விஜய் வந்து அந்த பேக்கை எடுத்துகிட்டு வராரு. ஸோ சாரதாமாவை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அங்கே சித்தி அந்த வீட்டுக்கு போகிறார், விஜய் பாட்டி வீட்டுக்கு போகிறாரு. ஸோ எல்லாத்தையுமே விட்டுட்டு வரணும்னு சொல்லி சாரதாமா சொல்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்தை அங்கே சொல்லும்போது அங்கே ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. அந்த எல்லா பிரச்சனையும் தாண்டி அங்கேருந்து கிளம்பி இங்கே வீட்டுக்கு வராரு. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி வீக்காக இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. வீக்காக எங்கே இருந்தால் என்னங்க, நமக்கு 2 பேரும் சேர்ந்துருக்கணும், அது குடிசையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க 2 பேரும் சேர்ந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் சால்வ் பண்ணி ஒன்றா இருக்கணுங்கிறது நம்ம எல்லாரோட ஆசையுமே. அதுதான் அப்கமிங் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன் தான், யாருமே நமக்கு அப்டேட்லாம் கொடுக்கல, என்னப்பெல்லாம் ஹிண்ட்லாம் அவ்வளோவா கிடைக்கிறது கிடையாது. ஸோ நமக்கு வர பிடிஎஸ் வச்சு நம்ம கெஸ் பண்ணி போகிறது தான். இல்லை உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், பேசலாம்.